Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்துஸ் கிச்சன். Tuesday ஆழ்வார் பெட்டில் இருக்கக்கூடிய சாமா ஹோம் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். அதனுடைய பார்ட் 2 கண்டினியூவேஷன் வீடியோ. இந்த வீடியோவில் ஜப்பான் பிராண்ட்ஸ் ஜேபின்ற பிராண்ட்ஸு, பர்க்னர் பிராண்ட்ஸு, இது மாதிரி நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய இயர் அண்ட் சேல் மாதிரி நிறைய பொருளுக்கு ஆஃபர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜூஸ் கண்டெய்னர்ஸ்க்கு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க சீக்கிரமாக போய் பை பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்ட் வீடியோவில் ஹோம் சென்டரில் பிளாக் ஃப்ரைடே சேல்லாம் பற்றி நான் காமிச்சிருப்பேன். அதில் ஒருத்தவங்க கொஞ்சம் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிளாக் ஃப்ரைடே சேல் பற்றி அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நான் ரிப்ளை கமெண்ட்ஸில் சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இந்த வீடியோவிலே நடுவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஐட்டம்ஸ்லாம் ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல எஸ்எஸ் குவாலிட்டி, சூப்பரான குவாலிட்டியில் பிராண்டடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸுமே அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டர்டியான ஹேண்டில்ஸோட நல்லா மூடியிலுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராஸில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இட்லி பாத்திரம் நிறைய பேர் பெருசாக வாங்கிட்டு, அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது குட்டியாக இல்லைன்னு கவலைப்படுவீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இட்லி பாட் 1335 அதாவது 1335 ரேட்டில் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், பர்க்னர் பிராண்ட். இது 3 பீசஸ் செட்டு. மூணுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கடாய் செட்டு தான். இப்போ ஒரு அப்பளம்லாம் வறுக்கணும் நினச்சிங்கன்னா ஆயில் லெஸ்ஸாக கன்சியூம் பண்ணணும், கொஞ்சமாக ஊற்றி. ஏன்னா மிச்சம் மீந்துடுச்சுன்னா அந்த ஆயில் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நிறைய குட்டி வானல் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுவுமே நல்லா ஒரு 3-in-1 காம்போவில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். அண்ட் அந்த மாதிரி வேணால் இந்த மாதிரி ஃப்ளாட்டில் வேணும், ஒரு டிஸ்பிளே ஐட்டம்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வேறு இந்த கடையிலையாவது எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் அந்த அட்ரஸோடு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சாஸ்பேன் மாதிரியான ஐட்டம். இதுவுமே ஒரு நல்ல பிராண்டட் ஐட்டம் தான். கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் குவாலிட்டியில் நல்லா வெயிட்டாக இருந்தது. குட்டியாக இந்த மாதிரி சாஸ்பேன்லாம் வேணுன்றவங்க இதெல்லாம் நம்ம பை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு ஹேமர்டு கேஸ்ட்ரோல் ஐட்டம். இது நல்ல ஒரு எஸ்எஸில், ஃபுல்லாகவுமே எஸ்எஸில், அந்த ஹேண்டிலுமே எஸ்எஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வின்டர் சீசன்றதுனால நிறைய பேர் ஹாட் பேக் இதெல்லாம் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் ஒரு ஹேமர் டைப்பில் கொடுத்துருக்கிறது தான் இதனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி. இங்கே நிறைய கேஸ்ட்ரோல்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஹாட் பேக் கலெக்ஷன்லாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். பட் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு. இதெல்லாம் ஜேபின்ற பிராண்டு. இதெல்லாம் நிறைய கடைகள்லாம் அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது. நீங்கள் ஆன்லைன்லையுமே போட்டு வாங்கினோம்னாக்கா கொஞ்சம் பயம் இருக்கும், எப்படி வருமோ என்ன அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இங்கே நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்ணி சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் பை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மேலே லிட்டு ஒரு கிளாஸ் டைப்பில் சீ-த்ரூ லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மேலே ஒரு ஆஃப் ஒயிட்டில் க்ரீம் கலரில் நல்லா சூப்பராக நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது பிளாக் ஃப்ளவர்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுவுமே அந்த ஜேபி பிராண்டில் தான் இருக்குது. மேலேயும் சீ-த்ரூ லிட்டு ஃபுல்லாக காப்பரில் கொடுத்துட்டு, பிளாக் கலரில் கொடுத்துட்டு, ஹேண்டில்ஸ் மட்டும் ஒரு பிராஸ் கலரில், கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக்கில் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரிலாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடையில் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு சூப்பரான கிளாஸி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட்ரோல் கலெக்ஷன் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா உள்ளே எஸ்எஸ் வருது. மேலே மட்டும் அந்த ட்ரெடிஷ்னல் லுக்குக்காக ஒரு பிராஸ் கலர்லேயும் கீழே ஒரு காப்பர் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக வேணுன்றவங்க இதெல்லாம் நம்ம பை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மில்டனில் அப்புறம் இந்த மாதிரி சாதா ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே இருக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. அதுவுமே இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ மேலே பார்க்குறதுலாம் மில்டன் ப்ராடக்ட்ஸு. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு உட்டன் தீமில் வரக்கூடிய கேஸ்ட்ரோல் ஐட்டம் தான்.
ஏன்னா வந்து இப்போ வின்டர் சீசன்றதுனால உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கேஸ்ரோல்ஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உள்ளே வந்து எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சப்பாத்திலாம் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னா அதுக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். இப்போ பார்க்குறது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம் வயா பிராண்டு. இந்த பிராண்டில் வந்து லஞ்ச் பாக்ஸ் கலெக்ஷன் தான் பார்த்துருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹாட் பேக் கலெக்ஷன் பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் டிஸ்பென்சர் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து வாட்டர் கேன் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஈஸி டு மெயின்டெனன்ஸ், நல்ல ஒரு பிளாக் கலருக்கு இருக்கிறதுனால கைப்பட்ட அழுக்கெலாம் தாங்கும். ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 40 and 80ன்ற மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறதும் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கம்மி. இது வேணும் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது இந்த கடையில் இருந்ததால் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இதை நான் காமிச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ட்ரைப்ளை ஸ்டீல் கடாய்ஸ்க்குமே வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே நல்ல ஒரு பிராண்டட் குவாலிட்டி. ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு நூடுல்ஸ்லாம் வச்சு நம்ம நல்ல ஒரு அகலமாக வந்து சமைக்கணும் வச்சுன்னா அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் கண்டெய்னர் செட்ஸ்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்ட் ஐட்டம். அதாவது வந்து ஒரு காம்போ செட்டில் கொடுத்துருந்தாங்க. 2 பீஸு 3 பீஸு அந்த மாதிரி 795 இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த பிராண்டோட குவாலிட்டி அந்த மாதிரி பர்க்னர் பிராண்டு. அதிலே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கண்டெய்னர் செட்டு. அண்ட் வந்து அதுக்கும் பெருசு கொஞ்சம், அதை விட பெருசு கொஞ்சம், இந்த மாதிரி காம்போ செட்ஸில் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து இங்கே பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஆயில் கண்டெய்னர்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ஸ்பைஸ் ஜார் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது வந்து நல்ல சூப்பரான ஒரு ஆயில் கேன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே வந்து கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ஸில் கிடைச்சாலும் நிறைய வந்து அதில் டூப்ளிகேட் குவாலிட்டிஸ் நிறைய வருது. ஆனால் நான் இங்கே பார்த்தது வந்து எல்லாமே வந்து ரொம்ப நம்பர் 1 குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி. அதாவது இந்த கடைக்கு வந்து நான் ப்ரமோஷன் பண்ண வரலை, என்னோடய கிச்சனுக்கும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் தான் வந்திருந்தேன். இங்கே நிறைய சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் பார்த்ததால நம்ம வியூவர்ஸ்க்கும் ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஏன் இந்த மாதிரி ஒரு தடவையும் சொல்லிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்காக தான் எடுத்து போட்டேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இல்லைங்க. இது வரைக்கும் நான் வந்து எந்த கடையிலும் ஒரு பைசா கூட வாங்கலை. நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நல்ல சூப்பரான ஐட்டம்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோவை பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பெப்பர் க்ரஷ் ப்ராடக்ட் தான். நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஒரு 2-3 மிளகு கூட இடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போட்டு க்ரஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி ப்ராடக்ட் இது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு காம்போவாக வேணும், இப்போ ஆயில் கேனு, அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் இதெல்லாம் ஒரே மாதிரி வச்சு நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு கிளாஸியான லுக்கில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து அதிலே வந்து கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு எலிகண்ட் லுக்கில் மேலே வந்து உட்டன் தீம்லேயும் கீழே வந்து ஒரு ஆஃப் ஒயிட்லேயுமே கொடுத்துருந்தாங்க. நல்லா பாருங்கள், இந்த மாடல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இல்லை கொஞ்சம் வேணால் எனக்கு எல்லா ஸ்பைசஸும் ஒரே ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். 1200 நம்ம கிச்சனில் இருக்கிற எல்லா ஸ்பைசஸுமே ஒரே இதில் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கணும். ஸ்மால் கிச்சனில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிராக்கரி யூனிட்ஸ்க்கு வந்துட்டோம்.
இதெல்லாம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஃபாரின் பிராண்டுங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல கிளாஸி லுக்கில் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ஒரு கெட் டுகெதர் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து டிஸ்ப்ளே பண்ணிங்கன்னா எங்கே வாங்குனீங்கன்னு வரவங்க கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க. இந்த டிஸ்ப்ளே ப்ராடக்ட் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இது. சைடில் 2 சைட்லேயும் ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னில் கொடுத்துட்டு எட்ஜஸ் வந்து சூப்பராக ஹேண்ட் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1550 இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இன்னும் சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிஸ்ப்ளே பிளேட்டு தான். இது வந்து ஒரு சர்விங் பிளேட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல சூப்பரான காம்பினேஷன், நேவி ப்ளூலையும் பீச் கலர்லேயும் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பிளாக்ல ஹேண்டில்ஸ் வந்து ஒரு எஸ்எஸ்ல வச்சுருக்கு. இது வந்து நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரு கெட் டுகெதர், இதுக்கெலாம் வந்து ஜூஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா ரொம்ப சூப்பராக கிளாஸி லுக்கில் சூப்பராக இருக்கும். பிளாக் ஃப்ரைடே சேல் பற்றி இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து அந்த மேலே 2 இருக்கிறது வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான், கிளாஸில் பண்ணது. மேலே வந்து ஒரு வுட்டன் லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேப்புமே வந்து ஒரு பிராஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப நாளாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வாட்டர் ஜக் தான் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வச்சு வாட்டர் ஜக்காகவும் டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குற வாட்டர் ஜக் வந்து அக்ரலிக் மெட்டீரியலில் ரொம்ப சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 820 rupees. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து கிறிஸ்டல் கிளியர் வேஸ் செட் தான் பார்க்குறோம். இது வந்து 900 rupeesல இருக்குது. இதில் வந்து நம்ம பூலாம் கூட வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு வேஸ் மாடல் தான், அது ஃப்ளவர் வேஸ் மாடல் அது. நெக்ஸ்ட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இட்டாலி பிராண்டு. அதாவது இந்த கடையில் வந்து நிறைய ஃபாரின் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு யூனிக்கான பீஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா கடையிலையும் பார்க்குற மாதிரியான கிராக்கரி யூனிட்ஸ். ஆனால் பட் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பரான கலரில் எங்கேயுமே பார்க்காத ரேஞ்சில் அந்த ஆர்கனைசரோடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கப்ஸ் வாங்கிட்டு ஆர்கனைசர் எங்கே வாங்கணும், இல்லை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற குழப்பம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ கம்மிங் டு பிளாக் ஃப்ரைடே செல். அது என்ன பிளாக் ஃப்ரைடே செல்? இப்போ ஆன்லைனில் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே செல்லு, எந்த ஷாப்புக்கு போனாலும் பிளாக் ஃப்ரைடே சேலு அப்படின்னு போட்டிருக்காங்களே, அது என்னன்னு உங்களுக்கும் கன்ஃபியூஸாக இருக்கும், எனக்குமே கன்ஃபியூஷன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16th centuryல தான் இந்த பிளாக் ஃப்ரைடே சேல் வந்ததாக சொல்கிறாங்க. அப்போலேருந்தே அந்த வழக்கம் இருந்திருக்கு. ஆனால் 1960sல தான் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆனதாக சொல்கிறாங்க. 16th centuryல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ஸ்டே, அந்த நவம்பரில் வர லாஸ்ட் தேர்ஸ்டேயில் வந்து ஒரு நன்றி சொல்கிற விதமாக ஒரு இது கொண்டாடியிருக்காங்க, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. கிறிஸ்டின்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ வந்து அன்றைக்கி வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே ஒரு நன்றி செலுத்தும் டேவாக கொண்டாடியிருக்காங்க. அந்த தேர்ஸ்டேக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்திருக்கு. அந்த ஃப்ரைடேயில் முதல் நாள் வந்து எல்லோரும் ரொம்ப ஆக்டிவாக கொண்டாடிட்டு இருந்ததால் எல்லாருக்குமே லீவ் வேணுன்றதுனால மறுநாள் வந்து கவர்மெண்ட் வந்து ஹாலிடேவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃப்ரைடே. அந்த ஃப்ரைடே என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை மாதிரி வீட்டில் சும்மா உட்கார முடியாமல் எல்லோரும் கிளம்பி ஷாப்பிங் போயிருக்காங்க. அந்த ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா அப்படியே ரோடு ஃபுல்லாக கூட்டமாகி ரொம்ப டிராஃபிக் ஆகிருக்கு. அந்த எந்த கண்ட்ரி இல்லை எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லுமா என்னன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்த கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகி இருந்ததால் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் யோசிச்சுருக்காங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சேல் ஆனதை வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கடைங்களில். அந்த கடைகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் நோட் புக்கில் நல்ல சேல் ஆனதை வந்து பிளாக்காகவும் நஷ்டமானது, அதாவது லாப கணக்கை வந்து பிளாக் கலர்லேயும் நஷ்ட கணக்கை வந்து ரெட் கலர்லேயும் குறிச்சிட்டு வந்திருக்காங்க.
அது இந்த சேல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது அந்த நோட்டு ஃபுல்லாக பிளாக் கலராக தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்களுடைய அந்த லாப கணக்கை கொண்டாடுறதுக்கு பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறத தான் இப்போ வந்து நம்ம நாட்டில் நிறைய கார்ப்பரேட் ஆகிட்டதால் நிறைய அந்த சூப்பரான ப்ராடக்ட்ஸ் லைக் வந்து இந்த ஹோம் சென்டர் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே சேலு, அப்புறம் வந்து அமேசானில் கூட ஃப்ளிப்கார்ட் எல்லா ஆன்லைன் தளத்துலேயுமே வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக கொண்டு வந்திருந்தாலும் நமக்கு என்ன அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வாங்கிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதே வந்து நான் அந்த கமெண்ட்ஸ்னால நானே போய் இப்போ நெட்டில் வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு டைனிங் டேபிள் செட்டு, ரொட்டேட்டபிள் டைனிங் டேபிள் செட்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒருத்தவங்க கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ஷாப்பில் வந்து ஃபோல்டபுள் டைனிங் டேபிள் செட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரொட்டேட்டபிள் ப்ராடக்ட்ஸும் இருக்குது இங்கே, அது இல்லை ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர்பான ஒரு ஐட்டம். இதில் வந்து நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரியே இப்போ வந்து ஒரு பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுறோம்னா நடுவில் ஒரு டிஷ் வச்சுட்டு சுற்றி சூப்பர்பான ஒரு சட்னி ஐட்டமே நிறைய வச்சு நம்ம டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஊறுகாய் இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கூட கட் பண்ணி வச்சு அரேஞ்ச் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது போரோசில்லில் வரக்கூடிய ஒரு கண்டெய்னர் செட் தான் பார்க்குறோம். இது வந்து ஆன் த ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம், அதாவது ஸ்டவ் மேலேயே வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு மாடல், அதாவது அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த ஒரு மாடல் தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. ஸோ வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டாகிராமராக இருக்கலாம், உங்களுக்கெலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது வந்து 4-in-1 காம்போவில் வரக்கூடிய ஒரு பாத்ரூம் செட் தான் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பிராண்டட் குவாலிட்டி. இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஃபாரின் பிராண்ட்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. ப்ரைஸுமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. பட் வந்து உங்கள் பாத்ரூம் வந்து ஒரு கிளாஸி லுக்கில், ஒரு எலிகண்ட் லுக்கில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக வந்து வாங்காமல் ஒரு தீமில் செட் பண்ணுறீங்க, பாத்ரூமில் ஒரு கலர் காம்பினேஷனில் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டு, அப்புறம் வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு இதெல்லாம் போடுற மாதிரி ஒரு ஹோல்டரு, அப்புறம் கூட வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஷேவிங் ஜெல் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வீவர்ஸ் இதனுடைய யூசேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் வந்து இன்னொரு சோப் வைக்கிற மாதிரி ஒரு டிஸ்பென்சரும், ஐ மீன் அந்த ஒரு சோப் வைக்கிற அந்த ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்க்காத ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் நல்ல ஒரு இதை இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து ஒரு மார்பிள் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், நல்ல ஒரு பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷனில் நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு தீமில் வந்து பாத்ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லா கலரும் நிறைய பேட்டர்ன்ஸ்லையுமே வந்து வச்சுருந்தாங்க. ஒரே ஷாப்பில் வந்து நம்ம எப்படி வேணுமோ நம்ம தேடி பார்த்து வாங்கிக்கலாம். ஆன்லைனில் கூட நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பார்க்க முடியாது, அண்ட் ஆல்சோ டச் அண்ட் ஃபீல் பண்ணியும் வாங்க முடியாது. பட் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய பாத்ரூம் செட்ஸ்லாம் இந்த ஷாப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து எங்ககிட்ட ஏற்கனவே ஹேண்ட் வாஷ்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இல்லைன்னா தனித்தனியாக வேணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே தனித்தனியாகவுமே நிறைய பீசஸ்லாம் வச்சுருந்தாங்க.
ஸோ அடுத்தது நம்ம இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒயர் கூடை. இந்த ஷாப்பில் வந்து நான் நினச்சேங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நான் வந்து நினச்சே பார்க்கல. அவ்வளோ கூட இங்கே இருந்ததுங்க. நீங்கள் லஞ்ச் பேக்கும் யூஸ் பண்ணலாம், நிறைய வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இல்லை ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி நிறைய கூட இங்கே வச்சுருந்தாங்கங்க. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு அம்மாவோ அக்காவோ யாரோ பக்கத்து வீட்டில் இருக்க ஆண்டி யாராவது வந்து ஒயர் கூடலாம் பின்னி விற்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெடிமேடாகவே நிறைய வர ஆரம்பிச்சிடுது. நானே தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சூப்பரான கூடைங்கெல்லாம் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்பில் வச்சுருந்தது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. வேணுன்றவங்க போய் பை பண்ணிக்கோங்க. அண்ட் வீவர்ஸ், என்ன நினைக்கிறீங்க? வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.